ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிலத்தில் வாழ்ற விலங்குகளிலேயே மிகப்பெரிய மற்றும் மிக சக்தி வாய்ந்த விலங்குனா அது கண்டிப்பா யானை தான். அப்படிப்பட்ட அந்த யானையே கொல்லக்கூடிய 8 விலங்குகளை பற்றி பார்ப்போம். அந்த வரிசையில் முதல்ல இருக்கிறது காட்டுக்கே ராஜாவான சிங்கம். யானைகளுக்கு முதன்மையான எதிரின்னு பார்த்தா அது இந்த சிங்கம் தான். இருந்தாலும் ஒரு சிங்கத்தால தனியா போரிட்டு ஒரு யானையை கொல்ல முடியாது. அதே சமயம் கூட்டமா சேர்ந்து தாக்கும் போது யானையை கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே யானை தாக்க முடிவு பண்ணாலும் ஒரு நல்ல வளர்ந்த யானையை சிங்கங்கள் தாக்காது. ஒரு குட்டி யானையோ இல்ல ஒரு நடுத்தரமான யானையோ இல்ல ஒரு நோய்வாய்ப்பட்ட யானையை தான் தாக்க முடிவு பண்ணும். அதே மாதிரி சிங்கங்கள் முடிஞ்சலுக்கு முன்னாடி இருந்து தாக்காது, பின்னாடி இருந்து தான் தாக்குமா. சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் வரிக்குதிரை, காட்டெருமை, எருமை போன்றவைதான் முக்கியமான உணவா. அப்படி இந்த மாதிரி இற கிடைக்காத பட்சத்துல தான் சிங்கங்கள் யானையை தாக்குறதுக்கு முடிவு பண்ணுது. ஒரு சிங்கத்தால சாப்பிடாம கிட்டத்தட்ட 14 நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியும். இருந்தாலும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 இருந்து 16 பவுண்டுகள் இறைச்சிகள் கண்டிப்பா சிங்கங்கள் சாப்பிட்டாகணும். இரண்டாவது புலி. புலிகளை பொறுத்த வரைக்கும் சிங்கங்கள் போல கூட்டமாலாம் செயல்படாது. புலிகளை பொறுத்த வரைக்கும் தனிமையாத்தான் வேட்டையாடும். அதுங்கி இருந்து திருட்டுத்தனமா சரியா தாக்குமா. அது எங்க இருந்து எப்படி தாக்கும்னு தெரியாதான். இறக்கி கிட்ட வரைக்கும் வந்து சரியா கழுத்தை பிடிச்சு கடிச்சு கொள்ளுமா. புலிகளை பொறுத்த வரைக்கும் 8